அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம லூக்கா 2வது அதிகாரத்திலிருந்து பார்க்குறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 10வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தின்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா யுவாஞ்சலிசோ அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த யுவாஞ்சலிசோ தான் இங்கிலீஷ்ல இவாஞ்சலிசம்னு சொல்லுவோம், நம்ம சுவிசேஷம், குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யுவாஞ்சலிசோன்ற வார்த்தைக்கு ரூட் வேர்டு ஏன்ஷியன் கிரீக் வேர்ட்ல இதோட ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா யூகில்லியான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யூகில்லியான் அப்படின்னா, யுவாஞ்சலிசோ அப்படின்னா நற்செய்தி, சுவிசேஷம். ஆனா அதே நேரத்துல யூகில்லியான் அப்படின்னா நற்செய்தி கிடையாது, குட் நியூஸ் கிடையாது. யூகில்லியான் அப்படின்னா டூ குட் டு பி ட்ரூ. டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னா வெறும் நல்ல செய்தி இல்ல, வெறும் நற்செய்தி இல்ல, நம்புவதற்கே அரிதான நல்ல செய்தியா, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு நற்செய்தி. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும் பாருங்க. சில நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது நம்ப முடியாது பாருங்க. ஏன்னா அது நம்புவதற்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நற்செய்தியா இருக்கும். அதனால நம்மளால அதை நம்ப முடியாது. ஸோ அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த வார்த்தையோடு நம்ம இணைந்து இந்த வசனத்தை படிப்போமானால், 10வது வசனத்தை, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதான் தேவதூதன் சொன்ன வார்த்தை. பாருங்க, நம்பவே முடியாத அளவுக்கு நற்செய்தி என்னது? யாரும் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய நற்செய்தி என்னது அப்படின்னா, 11வது வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த நல்ல செய்தி. அதாவது கடவுள் மனிதனாக பிறந்தார். கடவுள் மனிதனாக பிறந்தார். இதுதான் அந்த நற்செய்தி. இது ஏன் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா, கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல வாழ்கிறவர். கடவுளுக்கு காலம் நேரம் கிடையாது, நித்தியத்தில் வாழ்கிறவர். அவர் எட்டர்னல்ல வாழ்றாரு, நித்தியத்துல வாழ்றாரு. நித்தியத்துல வாழ்கிற தேவன், காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். இந்த இடத்துல காலம் இருக்கு, இந்த இடத்துல காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் இருக்கு. சோ காலத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தேவன் காலத்துக்குள் வந்தார். புரியுதுங்களா? காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் காலத்துக்குள் வரும் பொழுது என்னதெல்லாம் நடக்கும்? அவர் காலத்துக்குள் வந்ததுனால நடந்த காரியங்கள் நிறைய இருக்கு. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு எடுத்த இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. ஒரே காரியத்தை மட்டும் பார்க்கணும். இல்லைன்னா, காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் காலத்துக்குள் வந்தாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலத்துக்குள் இருந்து காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவரு வாழ்ந்தார். இந்த காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லிமிட்டாவே இருக்கும், ஒரு ஃபைனைட் திங்ஸ்ல இருக்கும், எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். சமாதானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆனா தேவன் காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் இன்ஃபினிட்டில இருக்காரு. இன்ஃபைனைட்ல வாழ்ற தேவனுக்கு எல்லையே கிடையாது பாருங்க. அவருடைய சந்தோஷத்துக்கு எல்லை கிடையாது, அவருடைய சமாதானத்துக்கு எல்லை கிடையாது, அவருடைய கிருபைக்கு எல்லை கிடையாது, ஞானத்துக்கு எல்லையே இல்லை. சோ எல்லையே இல்லாத இடத்துல காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் காலத்துக்குள் வரும்பொழுது, எல்லைக்குள் வரும்பொழுது, எல்லைக்குள் இருக்கக்கூடிய பல காரியங்கள் எல்லை இல்லாத காரியங்களாக மாறுகிறது. அதாவது எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லையில்லா சந்தோஷமாக மாறுகிறது. யோவான் 15:11 வாசி பாத்தீங்கன்னா, என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி சொன்னேன். சோ உங்களுடைய சந்தோஷம், எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் இனிமே எல்லையில்லா சந்தோஷமாக மாறுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. சோ உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்குது, அது எல்லைக்குள்ள இருக்கு. ஆனா நான் ஒரு சமாதானத்தை தரேன், அது எல்லையில்லா சமாதானம்.
சோ காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன், எல்லை இல்லாத இடத்துல இருந்த தேவன் எல்லைக்குள் வரும் பொழுது எல்லைக்குள் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லையில்லா காரியங்களாக மாறுகிறது. எல்லைக்குள் இருந்த சந்தோஷம் எல்லையில்லா சந்தோஷமாக மாறுகிறது. எல்லைக்குள் இருக்கக்கூடிய சமாதானம் எல்லையில்லா சமாதானமா மாறுகிறது. எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லையில்லா ஞானங்களாக மாறுகிறது. 1 கொரிந்தியர் 1:30 பாத்தீங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அவரே நமக்கு ஞானமா இருக்கார், அவரே நமக்கு மீட்பா இருக்கார், அவரே நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார், அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு மீட்பா இருக்கும் பொழுது இது எல்லாமே எல்லை இல்லாத ஒரு இடத்துக்கு மறுரூபமாக்குது பாருங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி பாருங்க. இனிமே உங்களுடைய சந்தோஷம் எல்லைக்குள்ள இருக்காது. இனிமே உங்க சமாதானம் எல்லைக்குள்ள இருக்காது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும். இயேசுவுக்கே ஒரு பேர் இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:15. 1 தீமோத்தேயு 6:15. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். இங்க போட்டிருக்கு, அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. இயேசு கிறிஸ்து ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்னா நித்தியானந்தர், நித்தியானந்தம் உள்ள. நித்தியானந்தம் என்னது? ஆனந்தம் நித்தியமாக உள்ளது. அவருடைய பேர், இயேசு கிறிஸ்துடைய பேர் என்னதான்? நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். ராஜாதி ராஜா, கிங் தட் ஆல்வேஸ் ஹாப்பி. அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ராஜா நமக்கு பாருங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ராஜா, எப்பவுமே ஆனந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவருக்கு பேர் தான் நித்தியானந்தர். நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. திரும்ப அந்த வசனத்தை படிக்க. 1 தீமோத்தேயு 6. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். சோ நம்மளுடைய ஆனந்தம் நித்திய ஆனந்தமாக மாறுகிறது. நம்மளுடைய சந்தோஷம் நித்திய சந்தோஷமாக மாறுகிறது. எங்க? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, இந்த எல்லைக்குள்ள, இந்த காலத்துக்குட்பட்ட இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நம்முடைய சந்தோஷம் நித்திய சந்தோஷமாக மாறுகிறது. இந்த எல்லைக்குள்ள இருக்கும் பொழுதே நம்மளுடைய சமாதானம் நித்திய சமாதானமாக மாறுகிறது. இதுதான் நம்பவே முடியாத அளவுக்கு உண்டான நல்ல செய்தி. தேவன் இந்த உலகத்துல பிறந்ததுனால நம்ம அடையக்கூடிய சந்தோஷம், சமாதானம். ஆகையால இந்த கிறிஸ்துமஸ் நாளில நான் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நித்திய சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டு, நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, நித்திய ஞானங்களை பெற்றுக்கொண்டு, நித்திய ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு, உங்க வாழ்க்கையில நித்தியமான சந்தோஷத்துல, பேரின்ப நதியில நீங்க வாழும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மேரி கிறிஸ்துமஸ். காட் பிளஸ்.